உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். அன்னை ஆதி பராசக்தியின் அருள் பெற்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது தமிழ் புத்தாண்டு அப்படின்னா, எப்பயும் போல் வழக்கம் போல் தெய்வ அம்சத்தோடு எப்பயுமே தெய்வ பலம் இருக்கிற நீங்கள் எதுக்கு எதை பற்றியுமே கவலைப்படணும், எதை பற்றியுமே ஒரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நமக்கே தடை மேலே தடை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் சங்கடமே படாதீங்க. உங்கள் அதாவது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபதி செவ்வாயாக வர்றதுனால வாழ்க்கை போராட்டங்களை கொடுத்து தான் வெற்றியை கொடுக்கும். ஸோ அது இயல்பான விஷயந்தான். அதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்றது வேற ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு மனிதராக ஒரு ஃபீல் வரதானே. எல்லாத்துக்கும் ஈஸியாக நடக்குது, நமக்கு மட்டும் கஷ்டமாக நடந்துகிட்ருக்கு, ஏன் நம்ம மட்டும் போல் ஒரு எஃபர்ட் போட வேண்டியிருக்கு ஒரு வெற்றிக்காகவும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இயங்குறது எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் கவலையே படாதீங்க. இந்த ஆண்டு இந்த நம்ம தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு அருளால், குரு இதனால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த மிதுனத்தில் இருந்தார். அவர் இந்த ஆண்டு துவங்கி ஒரு மாதத்திலே பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வராது. பாக்கியஸ்தானத்துக்கு குரு வர்றது ஒரு சிறப்பாக அப்படின்னா கண்டிப்பான முறையில் சிறப்பு. கூடுதல் சிறப்புகள் நிறையா இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், மனோஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு யோகஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் குரு தான் வர்றாரு. இப்படி பல ரோல் பண்ணக்கூடிய, உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது கடகராசி 9ஆம் இடம். அங்கே அமர போகிறாரு. அப்போ உங்களோட பொருளாதார முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமைகள், உங்களுடைய மனசில் நினச்ச விஷயங்கள்லாம் நம்ம என்னடா ஆசைப்பட்டு நினச்சதெல்லாம் கனவுல நினச்சதெல்லாம் நனவுல நடக்குதுன்ற மாதிரி பல நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. 9ஆம் இடத்துக்கு வர்றது அவ்வளோ சிறப்பு. நீங்கள் ஒரு படம் கூட வந்திருக்கு, திரைப்படம் கூட, அதாவது 9ல் குரு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அது சரியாக போகல, அது வேறு விஷயம். ஆனால் 9ல் குரு வந்தால் அவ்வளோ சிறந்த ராஜயோகங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நடக்க இருக்குது. குரு 9ல் என்ன சிறப்புகளை அவங்க கொடுக்க போகிறாங்க நீங்களே அனுபவித்து பார்க்க போகிறீங்க. அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. கூடுதல் சிறப்பு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தில் இருக்காருன்னா, அவருடைய 5ஆம் பார்வை, குருவுடைய முதல் பார்வை 5ஆம் பார்வை தான். அது உங்கள் ராசிக்கே கிடச்சிடும். ராசி மேலே நம்ம ராசிக்கு குருவுடைய பார்வை கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். குருவானோட அருள் கிடச்சிருச்சு, கோடி புண்ணியம். அவரோட பார்வை பட்டுருச்சுன்னா கோடி புண்ணியம். குரு பார்க்க எந்த தோஷமாக இருந்தாலும் விலகிடும், எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் விலகிடுன்றதை தாண்டி யோகமாக மாறிடும். அவ்வளோ சிறப்புகள் குரு இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு செய்ய போகிறார். இது போக அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க. அது போக மாத கிரகங்கள் ரெகுலராக மாறிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு துவக்கம் ரொம்ப முக்கியமானது. துவக்கம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட தொடர்ச்சியும் நம்ம இலக்கும் வெற்றிகளும் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த துவக்கம் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில் இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. அது மட்டும் இல்லாமல் சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர், அவர் விலகி அவரும் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 8-11 புதனும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு சிறந்த யோக அமைப்புக்குன்னு அர்த்தம். அது ராசி அதிபதி யோகஸ்தானம்னு 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதே சிறந்த யோகம் தான். யோகஸ்தானத்துக்கு போய்ட்டால் யோகாதிபதி தானே நமக்கான எல்லா யோகங்களும் கிடச்சிடும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் அந்த ஆண்டு துவக்கத்திலே பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு இருக்குது, நான் சொல்லிடுறேன். இந்த ஆண்டு பிறப்பே செவ்வாய்க்கிழமை தான் ஆரம்பிக்குது. செவ்வாய் அப்படின்றது உங்கள் ராசியுடைய அதிபதி, ராசிநாதன். அவருக்குரிய நாளில் தான் இந்த ஆண்டு பிறப்பே இருக்குது. அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு அப்படின்றதுல எல்முனை அளவும் சந்தேகம் வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலம். அதாவது நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள், வீடு கட்டுறது, கடன் தீர்க்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக, ரொம்ப எளிமையாக
எளிதாக அவங்க கையில் வந்து சேர்ந்துடும். அதுக்கு கோச்சாரம் ரொம்ப பலமாக இருக்குது. அது கோச்சாரம் அப்படின்றது தற்கால கிரகநிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தற்கால கிரகநிலைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெற்றிக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் அடைகிறதுக்கான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் சிறப்பாக இருக்குது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக ஆண்டை கொண்டாடுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்றத எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழு சுபராக வர்றதுனால நல்லவன் கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஆண்டை துவங்கும். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம் சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களும் வந்து அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்பயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.